தாய் தமிழர்களுக்கு வணக்கம். ஒரு போராளி எப்படி இருக்கணும்னு சொன்னா, நம்ம அண்ணன் திருமாவ பார்த்து தெரிஞ்சுக்கணும். நமக்கு அண்ணன் மேல 1000 கருத்து முரண்பாடுகள் இருந்தாலும், ஒரு போராட்டக்காரன் எப்படி இருக்குன்னு சொன்னா அண்ணன் தான். 24 மணி நேரம் மக்கள பத்தியே சிந்திச்சுட்டு இருப்பாரு. இன்னைக்கு கூட நீங்க பார்த்திருப்பீங்க. முகநூல்ல நேரலை வந்திருந்தாரு. அவ்வளோ பிரச்சனைகள் மத்தியிலும். அண்ணன் வந்தது பரந்தூர் விமான நிலைய பிரச்சனைக்கோ, இல்ல 4 வழிச்சாலை எதிர்ப்புக்கோ, இல்ல ஆசிரியர்கள் போராடிட்டு இருக்க அந்த பிரச்சனைக்கோ, இல்ல துப்புரவு தொழிலாளர் பிரச்சனைக்கோ, பின்ன டெய்லி தமிழ்நாட்டுல கஞ்சா எத்தனை கிலோ பிடிபடும்னு தெரியும். தமிழ்நாடு சீரழிஞ்சிட்டு இருக்கு. கொள்ள மக்கள் எல்லாரும் இளைஞர்கள் எல்லாம் சீரழிஞ்சிட்டு இருக்காங்க. அந்த பிரச்சனைக்கும் இல்ல. அண்ணன் வந்தது ஏதோ நமக்கு கூடாதுல ஒரு சீட்டோ, 2 சீட்டோ ஏதாவது கிடைக்காதாங்க ஒரு நப்பாசையில தான் அண்ணன் வந்தது. அண்ணன் இப்ப எப்படின்னா சனாதனம் ஆர்எஸ்எஸ் சனாதனங்க அந்த ஒரு வார்த்தைலன்னா அண்ணனுக்கு அரசியல் பிழைப்பே இல்ல. ஏன்னா அண்ணன் தான் இப்ப அரசியல பிழைப்பாட்டு நடத்திட்டு இருக்காரு. ஒருக்கா அதிமுக, ஒருக்கா திமுக, ஒருக்கா மக்கள் நல கூட்டணி. இந்த மாரி ஒரு கேடுகட்ட அரசியல் செய்துட்டு இருக்கிறது அண்ணன் தான். அண்ணன் எப்ப எப்படின்னு சொன்னா, நாமளும் கட்சி அண்ணன் சீமானையும் பிஜேபி, ஆர்எஸ்எஸ்ஸின் கைக்கூலி. அது என்ன செய்யணும்னு எனக்கு எவ்வளோ அத எங்க நாமக்கல் கட்சி செய்துட்டு இருக்கா அப்படின்ட்டு. வடவர் ஆதிக்கத்தை எதிர்க்கல அப்படின்ட்டு. தமிழ்நாட்டுல வடவர் ஆதிக்கத்தை எதிர்த்துக்கிட்டே கூடிய ஒரே கட்சின்னு சொன்னா நாமக்கல் கட்சி தான். ம். அண்டை மாநிலத்துல மலையாளி, தெலுங்கு, கன்னடம் இவங்களெல்லாம் எதிரியா காட்டா அப்படின்ட்டு. நாமக்கல் கட்சியில ஒருத்தைக்கு தான் எல்லா மாநிலத்தில் உள்ளவங்களும் வேட்பாளராக இருக்காவ, எல்லாருமே இருக்காவ. கன்னடராக இருக்கட்டும், மலையாளியாக இருக்கட்டும், தெலுங்கராக இருக்கட்டும், மராட்டியராக இருக்கட்டும், எல்லாருமே இருக்காவ. எல்லாருக்குமே தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கொடுத்து, எல்லா மக்களையும் சமமான இந்த மண்ணுக்கு இந்த மக்களுக்குமான அரசியல் செய்து விட்டுற ஒரே கட்சின்னு சொன்னால் நாமக்கல் கட்சி தான். உங்களை போல ஜாதி கட்சி வச்சு நடத்தலை. இதை நான் சொல்லலை. நம்ம திமுக ராசனதான் சொன்னது, நீங்கள் ஜாதி கட்சி வச்சு நடத்துறேன்னுட்டு. சரியா? பின்ன அது போக நம்ம கருணாநிதி அவர் கூட சொல்லியிருக்காரு, நம்ம வன்னியரசுகிட்ட நீ எல்லாம் புது தொகுதிக்கு ஆசைப்படலாமான்னுட்டு. அதை ஒரு தொலைக்காட்சி நிரலில் சொல்லார், பதிவு பண்ணார் நம்ம வன்னியரசு. அதெல்லாம் கேட்டும்போது உங்களுக்கெல்லாம் அப்போவே ஏதாவது தொங்கியிருக்கலாம். அவனுக்கெல்லாம் அப்போ மானம் கிடையாது. ஏன் இப்போ இடத்துல வந்து நாய் போல் வந்து கதறிட்டு கிடப்பேன் நம்ம வன்னியரசு எல்லாம். சரியா? அண்ணன் பின்ன சொன்னார், ராஜராஜ சோழன் தான் அண்ணன் பயங்கரமாக எடுத்திருந்தார். அதுக்கு மொத்த ஆதரவும் யாருன்னு தெரியுங்களா? இந்த கருஞ்சட்ட குரூப்பும் சில கேடுகட்ட அரை வரலாறு திரிக்கக்கூடிய கேடுகட்ட குரூப்பும் தான். ஏன் அந்த கேடுகட்ட குரூப்னு சொன்னேன்னா, வீரபண்டை கட்டபொம்மன்னு ஒரு கள்ளனை ஒரு வீரனா காட்டின ஒரே ஒரு படம் எடுத்து ஒரு பெரிய ஒரு வீரனா காட்டினவ. உண்மையாக தேடி பார்க்கும்போது அவர் ஒரு கள்ளன். சரியா? இந்த மாதிரி தான் தமிழ்நாட்டில் நிலைமை நடந்துட்டு இருக்கு. ராஜராஜ சோழன் காலத்தில் தான் அப்படி இப்படின்னுட்டு திரும்ப சொல்லியிருந்தார். அதுக்கு எல்லாரும் ஆதரவுனா அந்த கேடுகட்ட குரூப்பு தான். தமிழர்களும் தமிழ் தேசியவாதிகளும் யாருமே எல்லாருமே எதிர்ப்பு தான். ஏன்னா இவர் எப்படின்னா ராஜராஜ சோழன் தான் பேசுவார். இடையில இந்த நாயக்கர்கள்லாம் தமிழ்நாட்டை ஆட்சி செய்தாட்டு சொல்லவே அதெல்லாம் இவங்களுக்கு பேச வக்கு கிடையாது. அவ்வளோ ஒரு கேடுகட்ட ஆட்சி நடந்து நேரே ராஜராஜ சோழனு போவானுவேன், இல்லாமல் நேரே இருந்தால் திராவிடத்தை வந்துடுவேன். நாயக்கர் தமிழ்நாட்டில் ஆண்டதாட்டி தான் நாயக்கர் மாதிரிலாம் இருக்குது. அப்போ அந்த இதெல்லாம் அந்த கதைகள்லாம் என்னாச்சுன்னுட்டு வரலாற்று ஆதாரங்களே இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட ஆட்சி நடந்தது தான் இந்த நாயக்கர் காலத்தில். அதெல்லாம் எவனுக்குமே பேச வக்கு கிடையாது. உங்களுக்கெல்லாம் திராணியாக இருந்தாலும் நேரடி சவால் தான். முடிஞ்சா நாயக்கர் காலத்தில் நடந்த பிரச்சனையை பேசுங்க, அந்த அரசியலை பேசுங்க, அவை செய்த ஆட்சி லட்சணத்தை பற்றி பேசுங்க. உங்களுக்கு அதுக்கெல்லாம் திராணியம் கிடையாது. நேரே ராஜராஜ சோழன் தான். இங்கே தமிழ்நாட்டில் எத்தனையோ லட்சம் பஞ்சு மீனலத்தை ஏமாற்றி வச்சிருக்கான்னு இந்த திராவிட ஓனாய் கூட்டம். அதை மீட்க இதை வழி இருக்கான்னு பாருங்க. இல்லாட்டா அந்த பிரச்சனை பற்றி பேசக்க துப்பு இருக்கான்னு திருமாய்க்கு அதுக்கெல்லாம் வக்கு கிடையாது. நேரே ராஜராஜன் போவார். அதனால் இப்போ நம்ம கட்சியை பற்றி விமர்சனம் பண்ணிட்டு இருக்காரு. பின்ன அண்ணன் சொல்லுது, நான் தமிழ் தேசியம் பேசுகிற நேரத்துலலாம் இவளெலாம் எங்கே போனவளை எங்கே இருந்தவளோ தெரியலை. அதுக்கு தான் அண்ணனே சொல்லியிருக்காரு, இப்போ நீங்கள்லாம் ஒழுங்க தமிழ் தேசியம் பேசியிருந்தா நாங்களும் இப்படி வந்து கத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை நீ. சரியா? பின்ன அண்ணன் சொல்லாரு, நம்ம தலைவர் வந்து அவருக்கு காதலுக்காண்டி அத்தனை பேரை கொண்டார் அப்படின்ட்டு. இந்த மாதிரி ஒரு பேசக்கூடிய ஒரு கேடுகட்ட பேச்ச திரும்ப நிப்பாட்டிக்கிடணும். இதுதான் திரும்பி கடைசி ஒரு இது. உங்களுக்கு அரசியல் பிழைக்கணுமா, ஏதாவது எலும்பு துண்டு ஏதாவது கிடைக்கணுமா, ஏதாவது அரசியல் செஞ்சுட்டு போயிட்டே இருங்க. தலைவரை பற்றி பேசக்கலாம் உங்களுக்கெல்லாம் அருகதே கிடையாது. தலைவர் அண்ணையா மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருந்தாரு அப்படி சொன்னார். உங்கள் மேலெல்லாம் நம்பிக்கை வச்ச பாவத்துக்கு தான் அத்தனை லட்சம் பேரை கொன்று அழிச்சிட்டேட தலைவர் குடும்பம் அத்தனை லட்சம் மக்களை. அது பக்கம் ராஜபக்சோட நீர் விருந்துண்டுட்டு இப்போ என்ன எந்த முகத்தில் நீங்களாம் பேசுறேன்னு தெரில. உங்களெல்லாம் வெக்கம் மானனே ஒன்றும் இல்லையா? ராஜபக்சோட கை கொடுத்து அவன்கிட்ட கனிமொழி டிஆர் பாலுகுடலம் போய் இருந்துட்டு இப்போ இந்த மாதிரிலாம் பேசுறதுக்கு. பின்ன மிந்தி திராவிடம், அடுத்தல தமிழ் தேசியம். அதுக்கு தான் அண்ணன் இப்போ சீமான் சொல்லுவார், ஒன்றில் அந்த பக்கம் இல்லாட்டு இந்த பக்கம் இல்லைன்னு சொன்னால் என்ன நடக்குன்னு உங்களுக்கே தெரியும். சரியா? மிந்தி திராவிடம், இனிப்போ தமிழ் தேசிய மாநாடு. என்னத்தை சொல்ல, திருமாண்ணனுக்கு நிலைமை வந்து இப்படி ஒரு கேடுகட்ட நிலைமையில் ஆகிட்டு இருக்கும்போது ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. இந்த கருஞ்சட்ட குரூப்புக்கு பின்னாடி ஒழிச்சிக்கிட்டு அது ஒரு கூலிப்படை. யாருக்கு பைசா கொடுக்காவளோ
அதுக்கு கூவிட்டு கிடக்க அந்த சில மனோஜி இந்த மாதிரிலாம் சில கூலிப்படைகள் கிடக்கு. அவைகளுக்கு பின்னாடி அண்ணன் போயிட்டு ஒளிஞ்சிட்டு இருக்கும்போது ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. அதனால அண்ணன் என்னதான் கடந்து கத்துனாலும் அண்ணனுக்கு ஒருவேளை தெரியலை எத்தனை சீட்டு திமுக கொடுக்கணும்னு தெரியலை. தனியாச்சு அண்ணன் வந்து பின்ன திமுகக்கே விசுவாசமாக இருக்கிறது உண்மைதான் இருக்கணும் கண்டிப்பாக. ஏன்னு சொன்னால் திமுக கூட்டணியில் இல்லைன்னு சொன்னால் நம்ம விசிகாய்க்கு ஒரு அங்கீகாரமே அவனுக்கு கிடச்சிருக்காது. எத்தனை தலைமுறை அவனாலும் கிடச்சிருக்காது. அது திமுக பட்ட ஒரு பிச்சை தான். அதனால அண்ணன் திமுகக்கே கண்டிப்பாக விசுவாசமாக தான் இருக்கணும். ஏன்னா அண்ணன் வந்து பறையர்களுக்கான அரசியலை செய்தால் கண்டிப்பாக அங்கீகாரம் கிடச்சிருக்கும். அண்ணன் தலித்துகளுக்காக உள்ள அரசியலெல்லாம் அண்ணன் செய்துட்டு இருக்காவ. அதனால அண்ணனுக்கு திமுக மூலமாக தான் அங்கீகாரம் கிடச்சி. இல்லாமல் இருந்தால் இது ஒரு கனவு தான். அதனால் அண்ணன் திமுகக்கு விசுவாசமாக இருக்கல, தப்பு ஒன்றும் இல்லை. பின்ன இடத்துல இப்போ அண்ணன் வேல்முருகன் வருவாங்க. வேல்முருகன் அண்ணனுக்கு இப்போ எத்தனை சீட்டுன்னு பேச்சோன்னு நடந்துருக்கு. ஏன்னா அண்ணன் வந்து பயங்கரமாக இணைப்பு விழாலாம் நடத்தியிருந்தாவ. அதனால அண்ணன் அதுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்காவ. எத்தனை சீட்டு கொடுக்காவளோ அதை பொறுத்து தான் அண்ணன் அடுத்தால வந்து கதற தொடங்குவாவ. மொத்த தெருநாய் கூட்டமாக நாமல் கட்சி அண்ணன் சீமானையும் வந்து விமர்சனம் பண்ண காத்துக்கிட்டு இருக்கு. நம்ம விசிகாவாக இருக்கட்டு, நம்ம தவகா எல்லாருமே தாவைக்கா பின்ன பல இயக்கங்கள் எல்லாரும் இனி இந்த அரசியல் முடியது வர இந்த தேர்தல் முடியது வர இந்த மொத்த தெருநாய் கூட்டமும் இந்த புலி கூட்டத்தை கடிச்சு குதிரைக்கு வரும். எந்த ஒரு காரணத்துக்காண்டி நீங்கள் தமிழ் தேசியமோ நாமல் கட்சியும் ஆனால் சீமானம் வளரப்படாதுன்னு நினைக்கிறீங்களோ அதே காரணத்துக்காண்டி தான் நாங்கள் மிந்திருந்தோட 1000 மடங்கு நாங்கள் உழைப்போம். இந்த தேர்தலில் மக்கள் எல்லாரும் நாமல் கட்சியின் விவசாய சின்னத்துக்கு வாக்களித்து அந்த வேட்பாளர்களை வெற்றி பெற செய்து தமிழகத்தில் ஒரு அரசியல் மாற்றம் நிகழ வழி வைக்கணும். நன்றி. நாம் தமிழர்.